வெறும் காற்றோட்டமாக. நம் நாடு சுதந்திரம் அடையும் பொழுது இதெல்லாம் பின்பற்றுவோனுதான் நம் விடுதலை வீரர்கள் எழுதியுள்ளார்கள். இதெல்லாம் நடக்குதா? இந்த குழப்பமான உலகத்துலதான் நம்ம கதை மாந்தர்கள் வாழ்றாங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஆமாப்பா, நம்ம பாத்துக்கிறீங்க, நம்ம தானே பாதுகாக்கணும். ஆமாப்பா, அது கஷ்டம்தான். ஆமா, உங்க வீட்டுக்காரம்மா நேரமாவது கற்பனையா இருக்காங்க கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமாப்பா, வைத்தியர் சொல்லியிருக்காரு, நான் எப்ப வேணா அப்பா அப்படின்னு. பாதுகாக்க கேட்ட என்னங்க சாப்பிட நேரமாச்சுங்க, வாங்குங்க. பேசிட்டு இருக்க மாதிரி தங்கச்சி வந்துருச்சு. நீ பண்ற, நான் வீட்டுக்கு வர மாட்டேனா? இதனால என்னங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்குங்க. சரி வா முனியாண்டி சாப்பிட. ஏய் நீங்களும் வாங்கப்பா. இந்த மாட்டை கட்டி சொல்லிப்பாப்பா. சரிப்பா. பார்த்து உட்காருமா. நீ நிறமாச கற்பனை உன் முகத்துல முடிச்சுட்டு போனா கடவுளே பார்த்துக்க மாதிரி போற காலம் நல்லபடியா இருக்குமா? போதும் போதும், தெய்வம் தெய்வம்னு சொல்லி அவங்க ஒரே அறையில கூட்டி வச்சது போதும். அவங்களுக்கு பெண்ணா இருக்கணுங்க. சாமி நீ ஆரம்பிச்சாங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டான். நீ சொல்லி கொடுப்பான். வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. AAC 100.5. இன்று நம் அனைவருக்கும் நமது மன்னர் கூறிக்கொள்வது என்னவென்றால், அனைவரும் எங்களது அவதார் அட்டையை புதிதாக்க தலைநகர் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என உத்தரவு தெரிவித்தார். அப்ப என்னங்க பண்றது? நம்ம போயிட்டு வருவோம், அதுக்கு அதை வந்து சொல்லுவாங்க. ஆமாப்பா, நம்ம ஆன்டி இந்தியன் பேர் வச்சுருவாங்க. அதான்ப்பா சரி, நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். என்னம்மா நமக்கு வந்தா சோதனை? இந்த நிலைமையில உன்னை எப்படிமா நான் அவ்வளவு தூரம் கூட்டிட்டே போறது? அதனால என்னங்க, நம்ம போயிட்டு வருவோம், ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிம்மா, நீயே சொல்லிட்ட, நான் போவோம்மா. அப்பா அப்பா என்னப்பா? அப்பா 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 பாருப்பா. என்னம்மா யாருன்னு கேட்டா வாத்து ஊத்துட்டு இருக்கான்? தெரியலையேங்க. யாருப்பா நீ? என்னம்மா இப்ப பானை வைக்கிறான்?
Hey, who are you? இல்லப்பா தம்பி உனக்கு தெரியாம கூட்டே Hey, I'm பாப்பா. not understanding. Who are you? இல்லப்பா தெரியாம கூட்டே பாப்பா. Hey, what is this? என்ன வினய், இது எங்க பிரச்சனையா? வாடா கமலா. ஆமாங்க யாருன்னு கேட்டா வாஸ்தர் பானன்னு சொல்லி. Please go. Who is this funny fellow? என்னடே பிரச்சனை? சரி சொல்லுங்கம்மா இவங்க யாரு? கூட்டமா எங்க போறாங்க? அதுவும் பெட்டி படிக்க தூக்கிட்டு. அவங்களாம் ஊரை விட்டே போறாங்கண்ணே. அதுக்கு என்னம்மா அர்த்தம்? அவங்களுக்கு தங்குறதுக்கு நிரந்தர இடம்லாம் கிடையாதுண்ணே. அது சொல்லுங்கம்மா. அவங்கெல்லாம் அகதிகள்னு சொல்லுவாங்கண்ணே. அவங்க இருக்கிற இடத்துல போர் காரணமாவோ பஞ்ச காரணமாவோ அவங்க நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வருவாங்க. அங்க இருக்கிற அரசாங்கமும் வாங்கன்னு சொல்லி வரவேற்று இடம்லாம் தரும். அப்புறம் போங்கன்னு சொல்லி பத்தி விட்டுரும். அடுத்து என்ன நடக்கும் தெரியாத நிச்சயமற்ற வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை. அப்போ இப்ப எங்க அவங்க போறாங்க? எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அரசாங்கம் எதுவும் சொல்லலையா? எங்க நீங்க எப்படி இவங்களை யாருன்னு கேட்டீங்களோ அப்படிதான் அரசாங்கமும் யாருன்னு கேக்குது. என்ன குழந்தை மட்டும் தனியா போகுது? ஏய் பாப்பா இங்க வா. அப்பா அம்மா எங்க? இப்படிதான் நாடு விட்டு நாடு வரும்போது அவங்க குழந்தையவே இழக்க நேரிடுறாங்க. சரிண்ணே, எனக்கு நேரம் ஆச்சு. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். நான் வர்றேன். பாத்தியாமா வந்தவங்களை வாழ வைக்கிற நம்ம நாட்டுல இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்க. நம்மளால மட்டும் என்னங்க பண்ண முடியும்? நமக்கு மேல இருக்கிறவங்க அப்படி பண்றாங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும். வாங்க நம்ம போலாம். சரிம்மா. என்னம்மா அண்ணி தலைநாட்டுக்கு எவ்வளவு தூரம் தான் போகணுமோ? ஐயோ என்னங்க, எனக்கு வலிக்குதுங்க. என்னம்மா சொல்ற? தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே. யாராவது உதவி பண்ணுவாங்க. யாராவது நீங்களா வாங்க. ஐயோ நீங்களா வந்து உதவி பண்ணுங்க. யாராவது வாங்க உதவி. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலம்மா. ஐயோ ரொம்ப வலிக்குது. உதவி பண்ணுவாங்க. யாராவது வந்து உதவி பண்ணுங்கப்பா. யாராவது உதவி பண்ணுங்க. அம்மா வாமா என்ன மாதிரி உதவி பண்ணா. வணக்கம். தலைநகரில் இருந்து பிரியதர்ஷினி. இங்க வந்து அரசாங்கத்தை எதிர்த்து பழங்குடியின மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல, பாக்குறவங்களுக்கும் தெரியல. வாங்க அவங்ககிட்டயே போய் கேட்போம். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும். எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். எங்கள் வீடு எங்களுக்கு வேண்டும். எங்கள் வீடு எங்களுக்கு வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத். நிறுத்துங்கம்மா. எதுக்காக அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க? எவ்வளவு வந்து இங்க தட்டி மாட்டேன். பாட்டி குட்டி வந்து நாங்களும் இருக்க இல்லையா? டேய் எங்க வயிறு எரியுதுடா. எங்க இடத்தை விட்டு போக சொல்ல நீங்க யாரா? மக்களே, இதான் நம்ம நாட்டோட ஆட்சி. நம்ம நாட்டுல பணத்துக்கு தான் முக்கியத்துவம். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். என்னடா ஒழுங்கா போராட்டத்தை கடைசிட்டு போறீங்களா இல்ல என் நடவடிக்கை மாத்தவா? என்ன சார் என்ன பண்ணுவீங்க? நீங்களே பணத்துக்கு தான வேலை பார்க்கறீங்க. என்னது? எங்களோட உரிமை நிறைவேறி நாங்க நடந்துட்டு போக மாட்டோம். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். வேண்டும் வேண்டும் நீ உரிமை கேட்க மாதிரி இல்ல. வேண்டும். நீ அவனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ யார் உதவி பண்ணுவாங்களே? வாங்க யாராவது உதவி பண்ணுவாங்கப்பா. நீங்களாவது வாங்கம்மா வந்து உதவி பண்ணுங்கம்மா. வாங்கம்மா யாராவது வந்து உதவி பண்ணுமா. அங்க ஏதோ கூட்டமா இருக்கு. அதுவும் அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கு. அம்மா மனைவி கஷ்ட வழிமா வந்து உதவி ஏய் நான் பேசலாம். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். 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 வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும்.
இருக்கியா? அட பைத்தியக்காரங்களா, குழந்தை பிறந்தா என்ன மாறிடுமாடா? மாறாது சார், மாறாது. இங்க எதுவுமே மாறாது. எனக்கு மேல இருக்கிறவங்க மாறுற வரைக்கும் அங்க எதுவுமே மாறாது. ஐயா, இந்த குழந்தை வந்து எங்க போராட்டத்துக்கு தீர்வெல்லாம் கிடையாது. எங்க குரலோட சேர்ந்து குரல் கொடுக்க ஒரு குரலா பிறந்திருக்கு. அதுவும் நம்பிக்கையின் குரலா பிறந்திருக்கு. அவ்வளவுதான். என்னங்கய்யா, நம்ம யாருக்கையா வேலை பார்க்கணும்? நம்மள மக்கள் கூட நிக்கலையா? இல்லை பண்ணிருக்கீங்க சார். எல்லாம் சேர்ந்து போராடுவோம். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். எங்கள் வீடு எங்களுக்கு வேண்டும். வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும். காவல்துறை அதிகாரிகளும் மக்களுக்காக சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே, நாமளும் கலந்துக்கலாம். மக்கள் ஆட்சி மலரட்டும். எந்த ஒரு போராட்டத்துக்கும் தீர்வு உடனே கிடைக்காது. பாதியிலே சோர்ந்து தன் முயற்சியை கைவிடுறவங்களும் இருக்காங்க. முழு மூச்சோட போராடி வெற்றியை கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. நம்பிக்கையோடு போராடுவோம். மக்கள் ஆட்சி என்றும் மலரட்டும். முற்றும்.